வணக்கம். நான் ஜான்சன் கிறிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம். ஜீசஸ் போதித்தது. இயேசு கிறிஸ்து போதித்தது அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வியாகுலப்பட்டு இந்த போதனையை பண்ணுவார். பிடிபடுறதுக்கு முன்னால் இதை சொல்லுவார். 17வது அதிகாரம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தன யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டுமாய் மாமிசமான யாவர் மேலும் நீ அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீ உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்றார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, மாமிசமான யாவர் மேலிலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மில் மகிமைப்படும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். புரியுதுங்களா? மாமிசமான யாவர் மேலும் அவரை மகிமைப்படுத்தும் சொல்றாரு. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரையும் அனுப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகைகளை செய்து முடித்தேன். நீ எனக்கு என்ன கிரிகை சொல்லி முடிக்க சொன்னீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பிதாவே, உலகம் உண்டானதற்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருக்கிற மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நான் யார்கிட்ட வெளிப்படுத்தினோ அவங்க உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்களுக்கு உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்தும் இருக்கிறார்கள். உனக்கிட்ட தான் வந்துச்சுன்னு நம்புகிறாங்கன்னு சொல்கிறார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எப்படி? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவசித்தும் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். உலகத்தான் ஒருத்தனுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. புரியுதுங்களா? என்னைய போலவே அவங்களும் இருக்காங்கன்னு சொல்றார். அவர் கிறிஸ்துவை அறிந்து வந்தது போல அவர் அறிந்தவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவரை போலவே இருக்காங்கன்னு சொல்றார். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவர்கள், என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள் யாவும் எம்முடையவர்கள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இவர் கிறிஸ்துவா இருந்தால் பேசுகிறாரு. நான் இனி உலகத்திலிரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை கொண்டும் வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டவர் இல்லை. கேட்டின் மகன், நாம் கேடு கெட்டு போகிறோம்னு தெரிஞ்சே கெட்டு போகிறவன் இருக்கான்.
அதை பார்த்து ஏமாந்து கெட்டு போகிறவங்க இவங்க கிடையாது. கேடு கெட்டு போகிறவங்க தெரிஞ்சே கெட்டு போவான். அவனுக்கே தெரியும், பொய் சொல்லி ஏமாற்றி தான் பொழப்பு நடத்த போகிறோம், கர்த்தர் பேரை சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி பொழப்பு நடத்த போகிறோம்னு அவனுக்கே தெரியும். ஆனால் அதை வெளியவே காட்டிக்க மாட்டான். அதை நம்பி ஏமாந்தவனும் எப்படி கெட்டு போனான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு தேவனை. இவரும் கேட்குறாரு, கேடு கெட்ட போன நாய் கெட்டு கெடுக்குது, அதை நம்பி ஏமாறவனு எப்படி கெட்டு போனான்? அவன் கெட்டு போகலை அப்படிங்கிறாரு. அவன் கெட்டு போகலை, கேட்டின் மகன் தான் கெட்டு போனான். கேடு கெட்டு போகிறவன் தெரிஞ்சே செய்கிறான் பாரு, அவன் தான் கெட்டவனே தவிர அவனை நம்புகிறவனை எப்படி கெட்டு போனான்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவ அடையும்படியும் உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. ஆதலால் உலகம் அவரை பகைத்தது. புரியுதுங்களா? உலகத்தில் உண்டாயிருக்க போதனைய உலகத்தான். அதான் நான் தான் சொல்கிறேன்ல, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது ராஜ்யத்தின் போதனை, அதாவது பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்த வார்த்தைகளை போதிக்கிறவர், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவன் பரலோகத்தினுடைய போதகன். உலகத்தில் இருக்கவன் போதிப்பான் தெரியுமா? அதுதான் உலகத்தான்னு சொல்கிறது. இப்போ இவர் என்னத்தை கொடுத்தாருன்னா நீதிப்புறம், இவர் ராஜ்ய போதகர். அதாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் வாசிக்கப்படும், அப்போதே என் வருகை சமீபமாயிற்றென்று அறியுங்கள்னு சொல்லுவார். எப்போ? ராஜ்யத்தின் போதனை அப்படின்னா தேவனுடைய ராஜ்ய போதனை. மனுஷனுடைய ராஜ்ய போதனையை போதிக்கிறவன் தான் உலகத்தான். இப்போ அப்போஸ்தலர் பவுல் பாருங்களேன், அவர் தேவனை மகிமைப்படுத்த சொல்லவே மாட்டார். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி பிரமாணத்தையும் மகிமைப்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டார். அது ஒளிந்து போன பிரமாணமே பிரகாசிச்சுன்னா நம்மளுடைய இந்த விசுவாச பிரமாணம் எவ்வளோ பலமானதுன்னு சொல்லுவார். அதான் சொல்கிற, தேவனை டம்மி பண்ணிட்டு தான் அவர் பேசுவார். இவர் உலகத்தான ஒருத்தனை தான் நேர்மையாக போதிக்கிறது. அதுதான் உலகத்தான பார்த்து பயப்படக்கூடாது, அடித்து தூக்கணும். எங்கேருந்து வந்தான்னு பாரு, இந்த போதனை எங்கேருந்து வந்தான்னு பாரு. இந்த போதனை யாரை பேசுனா? தேவனை பேசுகிறான்னா உலகத்தில் ஒருத்தர் அனுப்பி விட்டுருக்கானான்னு பார்க்கணும். அவன் போதனை நிரப்பி அனுப்பியிருக்கானான்னு பார்க்கணும். அதுதான் போதகனை அடையாளம் பார்க்குறது. அதான் அப்போஸ்தலர் பவுலை பார்க்கும்போது பாருங்களேன், தேவன்கிட்டருந்து வந்த எல்லாமே ஐயோ அங்கே நீங்கள் தான் எப்படி பழி கொடுக்குறாங்க, அங்கே நீங்கள் பழி கொடுக்குறாங்க, நான் நியாயமான பழி கொடுக்குறேன். எப்படி? சாத்தானுக்குரிய பழி நான் கொடுக்க போகிறதுன்னு சொல்லுவார். சாத்தான்னா என்ன? பொய். இவன் இப்போ ரொட்டியை பிச்சு போட்டு இதை நாங்கள் மந்திரிச்சோம், கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா இது பொய்யா? கெடா உண்மையிலே வெட்டி கிடக்குது, அதை கறியை எடுத்துட்டு போய் ஆக்கிட்டுன்றா அப்படின்னு சொல்கிறது பொய்யா? அந்த கெடாக்க வச்சுருந்தா கெடா கறின்னு கொடுக்குறான். இவன் அப்பத்தை பிடிச்சி கிறிஸ்துவன் உடல் கொடுக்கறது பொய்யான போதகம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே செய்வான். நான் தான் சொல்லலை, அப்போஸ்தலர் பவுல் சொன்னதை ரோமன் கத்தோலிக்க ஒரு சிஎஸ்ஐ கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ மற்றவங்க கரெக்டாக இருக்குமான்னு யோசிக்காத. மற்றவங்களுக்கும் இவர் தான் பிரதான ஆச்சாரியாக போதிச்சிருப்பார். வேற யாரும் கிடையாது. எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டம் தான், வெவ்வேறு மட்டம் இல்லை, வெவ்வேறு குளம் இல்லை. என்ன தேசத்துக்கு கிழக்கு பக்கமாக ஒன்று, நான் மேற்கு பக்கமாக ஒன்றுன்னு தான் அவங்க பேசுவாங்க. ஊர்னது அதே குளம் தான், அதே குட்டை தான். ஆனால் இவர் அப்படி பேசுகிறாரா? அதான் சட்டமாக வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். புரியுதா? உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்னா இங்கேருந்து செத்து பாடியை தூக்கிறது இல்லை, அந்த உலகத்தானிலிருந்து எடுத்துக்க. அவன் வேணாம், அங்கே வேணாம், உலகத்தான்ட்ட இருக்க வேணாம், அவனை எடுத்துக்க அப்படின்னு நான் கேட்கலை. உலகத்தான் இவனை ஒன்றும் செய்யாதபடி இவனை எடுத்துக்க காப்பாற்றுன்னு நான் நானே சொல்லாமல் அவங்கள காப்பாற்றுங்கன்னு கேட்குறேன் அப்படிங்கிறார். உனக்கு கட்டளை இல்லை, நான் எனக்கு தேவனுக்கு கட்டளை முடியல. அதான் சொல்கிறார் பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தானாய் இல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எப்படி இப்படி அவர் என்ன சொல்லுவார்? எப்போ தெரியுமா மனுஷன் பரிசுத்தமானாகுமா? செத்து உயிர் பாம்பார் கட்டு சீனால் அன்னைக்கு தான் பரிசுத்தவான் கிடையாது.
தேவனுடைய வசனத்தை காதில் கொடுத்து மூதையில் செரிச்சுட்டுனா நீ பரிசுத்தவான். செத்த மூளையாக செரிக்கணும், புரியல. தேவனுடைய வார்த்தையை காது கொடு. அதான் எவனுமே செவி உள்ளவன் இவனும் அவன் கேட்க கிடவான்னு சொல்லுவார். இது அவ்வளவுதான் அவருக்கு அறிவு. அதுக்கு மேலே சொல்ல தெரியாமல் விட்டார். ஆனால் நம்மளே மாதிரி ஞானிகள், வேத ஞானிகள் தான் போதிக்கணும். அது என்ன சொல்கிறார் தெரியுமா? செவி உள்ளவன் கேட்க கிடவான். அந்த செவி இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உள்ளே செமிச்சுட்டான்னு வச்சுக்க, அவன் பரிசுத்தவான். செத்தபாடி எப்போ பரிசுத்தமாக அழிவு போயிடும். அதான் பரிசேயர், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள், உள்ளே சகல அஷ்டம் இருந்து நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். எப்படி? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையான் உலகத்தான். வெளியே வெள்ளைங்கி போட்டுக்கிற உள்ளுக்க செத்த பணமெல்லாம் கிடக்குது. நீ சாகடிக்கத்தானடா வரல. உன் நேரம் என்ன செய்ய முடியும்? ஒருத்தனை கொன்று கல்ற வரைக்கும் கொண்டு போய் ஜெபம் சொல்லத்தானே தெரியும் உனக்கு. அதான் சொல்கிறாருல்ல, ஆரம்பிக்க தெரிஞ்சவனுக்கு முடிக்க தெரியாது. நானும் ஆரம்பிக்கவும் முடிக்கவும் தெரிஞ்சவர்கிட்டருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். இவன் என்ன இப்போ கல்லையில் கொண்டே போச்சுட்டு, சரிங்க இப்போ நீங்கள் எங்களெல்லாம் கொண்டே போச்சுட்டீங்க, ஓகே, கடைசியாக என்ன நடக்கு அப்படின்னா ஆண்டவர் வந்து மீட்டுக்குவார். ஏடா நீ தானடா போச்சே, நீ வந்து மீட்டுக்க மாட்டியா? முதல்ல ஆண்டவர் வந்து எழுப்புனதுமே நான் உன்னை வந்து தோண்டி எடுத்து கூட்டி போகிறேன்னு கூட சொல்ல மாட்டான். ஆண்டவர் வந்து மீட்டுக்கிறதுக்கு நீ ஏன்டா புதைச்ச? ஆண்டவர் வந்து மீட்டுக்கிறதுக்கு நீ போச்சியா? அவ்வளோதான் அவன் கொண்டு போகிற தூரம்னு அவர் சொல்கிறாரு. கல்ற வரைக்கும் தான் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லுவார். நீ மனுஷனை கல்ற வரைக்கும் தான் கொண்டு போ, அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய மாட்டேன், அது செய்யவும் முடியாது, அவ்வளோதான் அவன் கல்றதான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிரேத குழி. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்போ என்னமோ கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க ஒரு ஆளால் தான் முடியும், அது அவரால் மட்டும்தான் முடியும். எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க ஒரு ஆள் தான் முடியும், அது அவரால். ஆனால் அவரை எப்படி அவர் உலகத்துக்கு அனுப்புனாரோ, இங்கே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பட்டவர்களானபடி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்கள் வார்த்தையினால் என்னை விசுவசிக்கிறவர்களுக்கும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவராய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருப்பது போல அவர்களும் இருப்பதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்கிறாரு? உலகத்தான போல் நான் அனுப்பலை, அவங்கள நீ நான் எப்படி இருக்கோமோ அப்படி தான் அனுப்புகிறேன்னு சொல்கிறார். உலகத்தான் எப்படி அனுப்பியிருக்கான்? இங்கே வா, என்னப்பா இந்த கூட்டுறவங்களாம் கூட்டிட்டானப்பா சர்ச்சை? கூட்டிட்டானுப்பா. ஓகே ஓகே ஓகே. அந்த என்னப்பா அந்த மேலே பாருப்பா, அது போய் அந்த வேலைக்காரன் அங்கே போய் சொல்லு. அப்புறம் இந்த ப்ரேயர் கிளாஸில் வந்துட்டாங்களா, அவங்க கரெக்டாக கீழே நிற்க சொல்லுவாங்க, நிற்க சொல்லு. அது யாருப்பா புதுசாக ஒரு பையன் போய் அந்த பீடத்தை கிராஸ் பண்ணி போய்கிட்டான், திடீர்னு எனக்கு பார்த்தா அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நானாக இருக்கேன், நான் தான் அங்கே உட்காருவேன் அப்படியே. அதான் சொல்கிறாருல, அது மாதிரி அவர் செய்யலையா. இப்போ பிதாவும் இவரும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே எஸ் சார் அப்படின்னு இருந்தாங்க, கிடையாது. சமாதானமாக இருக்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சபைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக போய் அப்புறம் போயிருக்கேன், கலெக்டருக்குன்னே போயிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் என்னங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி. உடனே நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சோஸ்திரம் சொல்லணும். அப்போ நினைப்பேன், சோஸ்திரம், ஓ இவங்களுக்குலாம் லத்தீன் தான் தெரியும் போல இருக்குது, சரி சோஸ்திரங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க, நாங்கள் ஒன்றுனா சொல்லுவோம், அப்போ சோஸ்திரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க.
ரொம்ப டென்ஷன் ஆச்சு. சரி என்னடா இவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமே அப்படின்றது பார்த்தா அப்போ தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே வைக்கணுங்கிறத கரெக்டாக வச்சுருப்பான். இது அவர்கிட்ட கிடையாது. ஆட்டாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி செய்ய மாட்டாங்க, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால், உலக தோற்றத்துக்கு முன்னமே அவரோட குமாரன் கிறிஸ்து மேல் அன்பாக தான் இருந்தார். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் அதான் விசுவாசம் உள்ள பிதாவே, விசுவசிக்கிற பிதாவே, விசுவாசத்தை மட்டும் காண்கிற பிதாவே அப்படின்னு நான் சொல்கிறாரு. ஓகேங்க. நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். உலகத்தான் எப்பயுமே டவுன் அறிஞ்சிக்க மாட்டான். அவனுக்கு இயேசு கிடையாது, காசு தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே ஊழியம் செய்யணும்னு என்ன நினைப்பான், ஒரு புத்தகம் யார்கிட்ட ஓசியாவது வாங்கிட்டு வந்து நம்ம எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை சொல்லி போகணுன்னு வருவான். அவன் அதுக்கு வர்றான். என்னங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்குள்ளவா மனுஷனுக்கு மண்டையில் கொடுக்காம அனுப்புனார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்கள பார்த்தா தெரியும். இதை சிரிக்கிறாங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வந்தோடனே உட்காருங்க அப்படின்னா உட்காருவாங்க. அவங்கள போட்டு இப்படி இருப்பாங்க. கொஞ்சம் புதுசாக வர கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அப்படியே பார்ப்பாங்க, மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை கர்த்தரை பற்றி சொல்லணும் அப்படிங்க. வாங்க, எங்களுக்கும் தெரியும் கர்த்தரை பற்றி பேசுவோம், நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட பேச ஆசையாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, இல்லை நானும் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, சைக்கிளில் சிலுவை மாதிரி கொடியை கட்டிக்கிட்டு இந்த ஒரு மாதிரி இந்த நேர் வச்சுருப்பார்ல, அது மாதிரி ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்குவார். அவர் பையில பூரா புத்தகமாகலாம் இருக்கும், எடுத்துகிட்டு வந்துடுவார். அவர் நல்லா பேசுவார். என்ன விவரம் இல்லாமல் பேசுவார். நல்லா வம்பளுக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் ஜாலியாக வேதம்னு சொல்லி தருவார். ஜாலியாக இருக்கும். வேதத்தை அவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியாகவும் கற்றுக்கலாம். அவர்கிட்டலாம் நிறைய விஷயங்களை நான் திருடியிருக்கேன். வேதத்தை திருடலாங்க, ரொம்ப நல்லது. அது நீதிப்படமாட்ட தண்டனை இல்லாத ஒரே திருட்டு வேதத்தில் திருடுறது. அவனுக்கு தெரிஞ்சதை நம்ம திருடிக்கிறது. அவனுக்கு தெரியாமல் இல்லைங்க, அவனவே சொல்ல விட்டு நம்ம எடுத்துக்கிறது தான் சொல்ல வரேன். ஓகே. நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஒரு அதிகாரம். இப்போ என்ன நம்ம இதில் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, எல்லா பேரும் சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்குள்ளே யாராலையும் பிறக்க முடியாது, இயேசு பொறுத்தர் தான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல எப்படி அது எனக்கு புரியல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே யாரும் பிறக்க முடியாதுன்னா, நான் இயேசு மரியாளுக்கும் சூசைக்கும் பிறந்தேன், இப்போ திடீர்னு கிறிஸ்துவாயிட்டேன், தேவனுடைய குமாரன் என்கிட்ட கொடுத்தாரு, இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வா தம்பின்னு அனுப்புனாலும் நான் சொல்லிட்டு போகிறேன்னு வந்தாரா? இதுக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டியது. அதுவும் போகவே இந்த சிலுவை மரணத்தை பற்றி, அவரோட மரணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாமுடைய சாவுக்கு இயேசுவை நீதி தீர்க்கத்தான் தேவன் அனுப்புனார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போதனை பண்ணுறாரு. இப்போ பிளாட்டுக்கிட்ட கொண்டு போய் இயேசுவை நிறுத்துவோம். இயேசுவை நிறுத்தும்போது அன்னாஸ் கைப்பாஸ் இருக்காங்க. அவர் காலத்தில் அன்னாஸும் கைப்பாஸும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாரு, அவர் பிளாட்டுக்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, இவன் தேவதூஷணம் சொன்ன குற்றத்திற்காக இவனை உங்கள்கிட்ட விசாரிக்க கூட்டி வந்தோம். என்ன சொன்னான், இந்த மாதிரி எங்கள் கடவுளை தூஷிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு மீறல் ஆதாம் பண்ணிட்டதா சொல்லப்படுது. அதுக்கு நிகராக இப்போ இயேசு தேவதூஷணம் பண்ணது தேவ ஒழுங்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்களா? அதாவது தேவ மீறல் செய்தவனுக்காக ஒருவனை தேவ மீறல் செய்ததுக்காக மற்றொருவனை தேவ ஒழுங்கு உள்ளவனை கொண்டா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு
சொல்லியிருப்பார். அதாவது அவருடைய குமாரனவே அனுப்பி இந்த உலகத்தினுடைய அந்த அந்த ஒரு பாவத்தையும் இந்த உலகத்தில் மேலே அதை ஒட்டி இருக்குங்கிறதுனால சுமந்து தீர்க்கிறதுக்கு அவரை அனுப்புனதாக அவர் எழுதியிருப்பார். அப்போ பிராட்டுக்கிட்ட அதைத்தானே சொல்லியிருக்கணும். இவன் தேவதூஷணம் சொன்னான் அப்படின்னா புரியுதா? அதாவது அவன் ஒரு ஒழுங்கு தான் மீறினான். யார்? ஆதாம் அதாவது இந்த பழத்தை சாப்பிடானதுக்கு மீறிட்டான், ஒரு மீறுதல் பண்ணிட்டான் அப்படின்றது குற்றம் அப்படின்னு சொல்கிற அவர் தேவதூஷணம் சொன்ன குற்றத்திற்காக அவர் கொல்லப்பட்டதாக தான் இருக்குது. அதை தான் அவங்களாம் நிரூபிக்க முடிஞ்சு. தேவதூஷணம் சொன்னார் அப்படின்னு சொல்லி நிரூபித்ததாக இருக்குது. தேவதூஷணம் சொல்கிறது தேவனுடைய குமாரனை தேவதூஷணம் சொல்வாரா அப்படின்ற கேள்வி யாருக்குமே அப்போ எழும்பலை. நம்மளும் படிக்கும்போது எழும்ப பிறந்தல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேதமே வேறையாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த வேதத்தில் அவர் முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டினது எந்த தேவ ஜனம்னு கேட்டோமா? எந்த தேவ ஜனம் இவரை கொண்டே நிப்பாட்டினாங்க? இவ்வளோ விசுவாசமாக இருந்தவர் இப்போ நம்ம படித்தோம் 17வது அதிகாரம், யோவானில் 17வது அதிகாரம் படித்தோம். அது அவ்வளோ பெரிய விசுவாசம் உள்ளவர் தேவ குற்றம் பண்ணாரா? இப்போ தேவ குற்றமாக பண்ணார் அவர் சொன்ன வார்த்தை தேவ குற்றம் இருந்துச்சா? கிடையாது. அவர் தேவ குற்றம் பண்ணினார். ஆனால் அது இஸ்ரவேலின் தேவனுக்கு அவர் குற்றம் பண்ணலை, மேசியாவுக்கு அவர் குற்றம் பண்ணலை, கிறிஸ்துவுக்கு அதாவது தனக்கு தானே அவர் குற்றம் பண்ணலை. அப்படி எப்படி போய் அவரை குற்றம் சாட்டினாங்க? ஆனால் அவங்க குற்றம் சாட்டினது உண்மை. தேவ தூஷணம் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எங்கள் தேவனை தூஷிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தூஷணத்தை அவங்க எழுதலை. இப்போ இயேசு அவங்க அந்த தேவனை எப்படியெல்லாம் தூசிக்கிறாரு அப்படிங்கிறது சட்டத்திற்கு எடுத்துத்தரேன். ஆனால் அந்த கொண்டே அவங்க போய் சொல்லாமல் இஸ்ரவேலின் தேவன் ஓய்வு நாளை மீறுகிறான் அதான் சொல்கிறாருல. இவங்க எங்களை பற்றி பாவியாகிய ஜனங்கள்கிட்ட பிரசங்கிக்கிறான்னு சொல்கிறாரு. யார்? அன்னாசும் கைப்பாசும். இந்த அன்னாசு கைப்பாசுங்கிறது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். அந்த அன்னாசு கைப்பாசு எனக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம். அதை நம்ம மேலே பேசுவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆதாம் ஒரு மீறுதல் பண்ணிட்டாரு. ஆனால் இவர் எதுக்காக குற்றம் சுமத்தப்பட்டாருன்னா அதை விட பெரிய மீறுதல் பண்ணான்னு குற்றம் சுமத்தப்படுறாரு. இப்போ அந்த ஆதாம் எந்த தேவன்கிட்ட மீறுதல் பண்ணார், இவர் எந்த தேவனை தூஷித்தார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் பாடுவோம். வணக்கம்.